எனக்கு ஒன்று நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகணுமா இல்லை வந்து ஜாலியாக உங்ககிட்ட ஃபன்னாக பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி தான் பண்ணோம், ஜாலியாக தான் பண்ணோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இப்போ அப்படியே உன் தலையில விட்டேன். என்ன குடிக்க போயிட்டியா? வாசம் பார்க்கலாம், டைரக்டா வாய் வரைக்கும் போயிடுச்சு. எடுத்து மண்டையில ஊத்து. எஸ் எஸ் do it girls. இங்கடி வரவே மாட்டேங்குது. வருது வருது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் டைட்டிலில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து முடியை வந்து வெட்ட போகிறேன். லாஸ்ட் டைம் நான் முடி வெட்டினதுக்கே பல பேர் செம்ம காண்டானீங்க, செம்ம டென்ஷன். அக்கா ஏங்கா இப்படி போய் முடியை வெட்டினீங்க அப்படின்னு வந்து டென்ஷன் ஆனீங்க. அண்ட் அந்த முடி வெட்டினதுக்கு அப்புறம் என் முடி வளர்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன், ஐயோயோயோ அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக முடி வெட்டுறதை விட நான் இந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணோம், பூ முடி கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த பூ முடி எதுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிராக்கிள் நடந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நினைக்கும் போது தான் வாவ், அப்படி இல்லை, செம்மையாக இருந்ததில்ல, இதனால தான் இது நடந்திருக்குமோ அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அண்ட் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அப்படியே ஒரு சிட் சாட் மாதிரி இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் PR பேக்கேஜ் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரம் த பிராண்ட் ஜெயபாரதம்லேருந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 3 months முன்னாடியே கிடைச்சிச்சு. அவங்க வந்து ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் இன்னைக்கு வந்து வீடியோவில் பேச போகிறோம். ஏன்னா இந்த வீடியோவில் இது ஆக்சுவலாக ரெலவெண்ட் இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். பட் இது வந்து உங்களுக்கு நான் திணிக்கல, நான் இது இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த PR பேக்கேஜிங் பத்தி சட்டுன்னு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததும் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து ஜெயபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து ஒரு ஆயுர்வேதா பிராண்ட், கேரளா பேஸ்ட் பிராண்டு. சின்ஸ் 1940ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இருக்குங்க. அந்த காலத்துலலாம் வந்து, அதாவது 1940லாம் மெயினாக வந்து தைலம் அப்புறம் எண்ணெய்கள்லாம் வந்து ரெடி பண்றதுக்கு ரொம்ப முனைப்பாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாடி சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷன் வச்சு அதுக்கு வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. அதில் எனக்கு வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணோடனே ட்ரை பண்ண தூண்டின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆலோவேரா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். ஸோ மாய்ஸ்சரைசிங் லோஷன் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருது. ஜஸ்ட் லைக் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் பிளாஸ்டிக் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. வேறு மாதிரி இன்னும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. பட் ஆனால் வந்து இதில் இந்த லோகோ, அப்புறமேட்டு அதில் பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் அக்கு வேறு ஆணி வேறு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் வித் வைட்டமின் E இருக்குது. இது வந்து பேரபன் ஃப்ரீ அண்ட் இது வந்து ஒரு லோஷன் டைப்பில் இருக்குது. ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க இது வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து ஸ்கின்ல வந்து அந்த ஏஜிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த கை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெயிட்ஸ் தம்பிள்ஸ் எல்லாம் தூக்கி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நரம்பெல்லாம் தெரியும் புடச்சிட்டு. எனக்கே ஒரு மாதிரி ஷேம் பப்பி ஷேமாக இருக்கும். ஸோ இந்த சைட் ரிங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபைன் ஆகுது. ஸோ அதையெல்லாம் வந்து காம்பேக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆன் அ ரெகுலர் பேசிஸ் நம்ம மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டால் நல்ல அந்த யூத்ஃபுல் ஸ்கின் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களை சுற்றி அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க. அதுவும் என்ன மாதிரி ஒரு செம்ம ஸ்வெட்டியான ஒரு பர்சன், எனக்கு வந்து என் மேலே வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம ஸ்வெட் ஸ்மெல் ஆகுறோமா அப்படின்ட்டு வாசம் வந்து தவிர்த்து நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் லாங் லாஸ்டிங் டூ, ரொம்ப லாஸ்டிங்காக இருந்தது. நான் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு தேய்ச்சிட்டு வந்து உட்காந்து தான் இருக்கேன். நல்லா லாஸ்டிங் பவர் இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், நான் வந்து என்னோட கதையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது தான். அண்ட் என்னோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வீடு வாங்குறதுல வந்து நாங்கள் என்ன பண்ணோம், லோனு அப்புறமேட்டு எங்ககிட்ட இருக்க அமௌண்ட் அப்படின்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி எல்லாத்தையும் எங்கள் சைடில் இருக்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. ஆனால் இந்த லோனுன்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வரணும் இல்லையா, அந்த லோன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து
வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமாக தள்ளி போயிட்டே இருந்தது. பிகாஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷனால இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுல வந்து ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஓப்பன் பண்ணலை, அந்த இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. அது ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏஜென்ட் கிட்ட கொடுத்து அந்த ஏஜென்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலாக வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நிஜமாக உனக்கு வீடு கிடைக்குமா, அப்புறம் வந்து பில்டர் சைட்லேருந்து நமக்கு ப்ரெஷர் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீடும் முடிஞ்சிருச்சுங்க, உங்களோட வீடு மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது நமக்கு அப்படியே ப்ரெஷர் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. ஐ வென்ட் த்ரூ ஆல் தட் சிச்சுவேஷன். நீங்களும் என்னை பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் எஸ், எல்லாமே தாண்டி வரலாம் அப்படின்னு ஒரு முனைப்போட தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வீடு வாங்கிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது பயங்கர டென்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வீட்டில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஒரு வேளை வீடு கிடைக்காதோ, வீடு கைவிட்டு போகுமா, பில்டர் இப்படி சொல்கிறாங்க, அப்புறம் ஏஜென்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அது வரைக்கும் ஹஸ்பண்ட் தான் வந்து ஏஜென்ட் கிட்ட வந்து பேசிட்டாங்க, எல்ஐசி ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் வாங்கி அந்த மேம் கிட்ட பேசும்போது அவங்க வந்து லைக் என்ன ஆச்சுன்னு தெரியல, வித்தின் அ வீக் எல்லாமே அழகாக நடந்துச்சு. அப்புறம் தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன், எப்படி கதை போச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து டக்குன்னு மித்த ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம வந்து பேசிடலாம், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு இந்த கிட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணெய், இந்த வந்து வயலட் ட்ரெஸ்ஸஸ் ரெட் ஆனியன் ஹேர் ஆயில் பாடி அண்ட் சோல் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவோட மனம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மனம் இது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன் பேஸ், ஓகேங்களா. ஸோ ரெட் ஆனியன் வரும்போது நம்ம ஆனியன்னாலே நம்ம சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம முடி வளர்ச்சி, முடி கொட்டுறது தவிர்க்கிறதுக்கு, முடி உடஞ்சி போகிறது தவிர்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த ஆயில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, ப்ராப்பராக ஆயிலிங் பண்ணணும், சரிங்களா. நல்ல ஹெட் மசாஜ் கொடுக்கணும், டீப் ஹெட் மசாஜ் கொடுக்கணும். வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லா பெரிய ஆளுங்களும் சரி, அவங்க முடி நல்லா இருக்குன்னா டெஃபினட்டாக தே வில் கோ த்ரூ திஸ் ப்ராசஸ். வீக்லி 2 டைம்ஸ் நல்ல டீப் ஹேர் ஆயில் மசாஜ் வந்து கொடுப்பாங்க. நான் என்னோட பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசும்போதும் அவங்க வந்து சொல்றது, முடி கொட்டாமல் இருக்கணும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து டீப் ஹேர் ஆயில் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். வீக்லி 2 டைம்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எஸ், டெஃபினெட்லி இட்ஸ் ட்ரூ. நம்ம அந்த பண்ணும்போது நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி நமக்கு அந்த ஒரு அப்படி ஒரு நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும் ஹேருக்கு. அந்த சென்சேஷன் இருக்கும்போது முடி ஹீட் ஆகிறதுனால சம்டைம்ஸ் நமக்கு வந்து முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா எண்ணெயும் பண்ணும், பட் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் த எண்ணெய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும். அண்ட் அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ஒரு பர்டிகுலர் ஆலோவேரா கோவாஷ் செடார்வுட் ட்ரிப்ளா டீ ட்ரீ ஹேர் மாஸ்க்குன்ட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கும் கண்டிப்பாக இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிஸி ஹேர் இருக்குங்க. எனக்கே ஃப்ரிஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் என்ன தான் டேன் பண்ணாலுமே ஃப்ரிஸினஸ் இருக்க தான் செய்யுது. இட்ஸ் டியூ டு லைக் வாட்டர்னாலையும் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் லைட்ஸு எல்லாம் நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஹெல்த் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அவங்களே வந்து ஹேர் மாஸ்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. பட் நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கும், டீப் நரிஷ்மெண்ட் கொடுக்கும் ஹேருக்கு. நல்ல ஒரு அந்த குளிச்சு முடிச்ச பிறகு நம்மளுக்கு வந்து முடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஃபைனாக சாஃப்டாக அப்படியே சூடாக அப்படியே டிவியில் காமிப்பாங்களே இப்படின்னு விரிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்காங்க, அது வந்து பெஸ்ட் திங் இதை பற்றி சொல்லணும். அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் வந்து ஒரு பெரிய ஃப்ராக்ரன்ஸும் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட மிட் லென்த்லேருந்து கீழே டிப் வரைக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்க போகும்போது ஷாம்பு போட்ட பிறகு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியே நம்மளை நல்லா ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலா ரெஸ்டோரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஆனியன் ஹேர் மிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் ஆனியன்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் மிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது சும்மா நல்லா ஈஸி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தலை குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு டக்குன்னு வந்து அந்த ஈரப்பதத்தன்மையோடையே வந்து நீங்கள் அப்படியே இது வந்து டக்குன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் மிஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ஷவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஷவருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. எப்போவுமே யூஸ்வலாக போஸ்ட் ஷவருக்கு அப்புறம் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு பர்டிகுலர் ரெட் ஆனியன் ஹேர் மிஸ்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 20 to 30 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த ஷாம்பு போட்டு அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து லைக் 2 to 3 times a week நம்ம ஆன் ரெகுலர் பேசிஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கிறதுக்கு, முடியோட அந்த வால்யூமை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஸ்ட் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். தெரியாத
இல்லாதவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அட்லீஸ்ட் என் மூலியமாக யாருக்காச்சும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த ஆயுர்வேதா ஷாம்புவை பற்றி சொல்லி ஆகணும். நார்மல் டு ட்ரை ஹேர் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஷாம்பூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோம் ஜாஸ்தியாக வந்து முடியில இருக்க அத்தனை எண்ணெயும் வந்து ரிமூவ் பண்ணிடணும், ஸ்கேல்பில் இருக்க அத்தனை எண்ணெயும் ரிமூவ் பண்ணிடணும், அண்ட் இட் வில் லீட் டு டேண்ட்ரஃப் இல்லைங்களா? ஸோ இது வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. நம்மளோட நார்மல் கிளென்சர், இப்போ அந்த கிளென்சர் வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கேல்பில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும், உங்களுக்கு அதிகமாக ஃபோம் வராது. ஆயுர்வேதாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்படியே போட்டு தீட்டி எடுக்கிற மாதிரி அந்த ஃபோமெல்லாம் வந்து அந்த ஸ்கேல்ப் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகுது. இது வந்து அவ்வளோ மைல்டாக சட்டிலாக உங்கள் ஹேர் கிளென்சர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ லைக் வீக்லி 2 times யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஜென்டில் கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா SLS ஃப்ரீ ஹெர்பல் கிளென்சர்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து நார்மல் டு ட்ரை ஹேர்க்கு. அவங்களோட வெப்சைட்டோட ஐடி, இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவங்களதுலேயே நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து அமிச்ச பேக்கேஜிங்கில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பர்டிகுலர் ப்ராடக்ட் தான். இந்த ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் அண்ட் திஸ் ஹேர் மிஸ்டும், அப்புறம் இந்த ரெட் ஆனியன் ஆயிலும். ஓகேங்களா? ஸோ மை ஃபேவரட். இவங்கெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அண்ட் யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பேக்கேஜிங்லேயே வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னை பார்த்து அப்படியே தெரியுது அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வச்சு தான். இது வந்து பியர்ட் ஆயில், ரெஸ்பெக்ட் த பியர்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். நமக்கு தான் பியர்டே இல்லையே, ஒருவேளை இருக்குன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரோ அப்படின்னு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இந்த பியர்ட் ஆயிலையும் அவங்க பிராண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு, அதாவது உங்கள் ஹஸ்பண்ட்ஸ், தம்பி, அண்ணா, அப்பா யாருக்காச்சும் வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கிட்ட வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அங்கங்கே பேட்சியாக இருக்குங்க. அந்த பேட்சினஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெகுலர் பேசிஸ் இந்த எண்ணெயை அப்படியே ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துலலாம் வந்து அந்த பேட்சாக இருக்கிறத வந்து நல்லா ஃபைனாக க்ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பியர்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ், நான் வந்து என்னோட கதையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு இந்த விஷயம் எங்கே இன்சர்ட் பண்ணுறதுனே தெரியலங்க. ஏனோ தானோன்னு வந்து உட்காந்து பேசினா அப்படி இது இருக்காது. பட் இதோட பேசும்போது எனக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எஸ், ஆக்சுவலாக நான் வந்து எங்கே நிறுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த வீடு வந்து கைவிட்டு போகும், நம்ம இப்போ பார்த்த லாஸ்ட் வீடும் கைவிட்டு போகும் அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபேமிலியில் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்னது LIC வந்து இப்படி சொதப்புறாங்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்லாம் வந்து சொல்லும் போது நமக்கு வந்து அப்படியே ப்ரெஷர். நான் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக நடந்துடும் இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க சொல்லும் போது நமக்கு வந்து மனசு வந்து ஒரு பாரமாக இருந்தது. அன்றைக்கி நைட் நான் தூங்கவே இல்லை. இட் வாஸ் மண்டே நைட்டுன்னு நினைக்கிறேன், 2 months முன்னாடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி. அந்த மண்டே நைட் வந்து நான் அப்படியே பெட்டில் படுத்துட்டு எனக்கு தூக்கமே வரல, புரண்டு படுத்துட்டு இருக்கேன். எனக்கு இது வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது, என்னது அப்படி எல்லாமே இப்படி சொல்கிறாங்க, ஒரு வேளை நமக்கு கிடைக்காதோ, கைவிட்டு போயிடுமோ, பில்டர் வேறு இப்படி சொல்கிறாங்க, இந்த டைம்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம ஏஜென்ட் கிட்டேயும் பேசிட்டோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு மனசில் வந்து அந்த ஒரு வலி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வலி இருந்துகிட்டே இருந்தது. அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஆயுத பூஜை டைமுங்க. ஓகேங்களா? ஸோ ஆயுத பூஜை டைமில் அந்த மண்டே நைட் வந்து இது சொல்கிறாங்க. எனக்கு மண்டே நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை, புரண்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு வந்து ஓகே நம்ம வந்து ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. சத்தியமங்கலமில் இருக்க பண்ணாரி அம்மன் தாட் வந்தோடனே எனக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து பூமுடி கொடுக்குறேம்மா அப்படின்னு நான் வந்து வேண்டிட்டேன். எனக்கு எப்படியாச்சும் இதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. வெட்னஸ்டே ஈவினிங் பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த ஆயுத பூஜை நடக்கிற டைம்ல ஹஸ்பண்ட்க்கு ஃபோன்ல வந்து மெசேஜ் வருது, உங்களோட லோன் வந்து அப்ரூவல் ஆகி எல்லாமே வந்து ஃபைன் ஆயிடுச்சு, நீங்க இந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ மை காட், எவ்வளோ பெரிய ஷாக் தெரியுமா எனக்கு. எப்படி இப்படி நான் வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை நைட் வேண்டிக்கிறேன், வெனஸ்டே ஈவினிங் வந்து நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் கிடைக்குது. எப்படி கரெக்டாக வந்து அந்த ஆயுத பூஜைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் பாப்பாவும் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு க்ரீன் கலர், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு. நானே வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகும்போது இந்த ஒரு விஷயம், அப்பா செம்ம சந்தோஷம். அப்புறம் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓகே
செம்ம ஜாலியாக ஃபன்னாக அன்றைக்கி நைட்லாம் நாங்கள் படத்துக்கெல்லாம் வேறு போயிருந்தோம். இது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள்னே வந்து சொல்லணும். ஸோ பண்ணாரி அம்மனுக்கு வந்து இப்போ மறுபடியும் வந்து பூமுடி கொடுக்கணும். ஸோ நிறையா குட்டி குட்டி வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வீடு ஏறுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் அம்மனுக்கு வந்து பூமுடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளானு. ஸோ இந்த ஒரு மிராக்கிள் என்னோட லைஃப்பில் நடந்தது. அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த பர்டிகுலர் பிராண்டை பற்றியும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடு இல்லாதவங்க, வீடுக்கு வேண்டி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட ப்ரேயர்ஸ் இருக்குங்க. ஏன்னா எனக்கு வீடு இல்லாத வழி எனக்கு வந்து நிறைய அனுபவிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரூட்டாக நாங்கள் விடாமுயற்சியாக நாங்கள் வந்து அந்த எண்டு கோலை நோக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சி ஒரு தடவை ரெண்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பாக ஒன்று நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக பேப்பர்ஸ் வந்து எல்லாமே நீட்டாக இருந்தாலுமே வந்து சொதப்புன்னு சொதப்பிச்சுங்க. எங்களுக்கெல்லாம் டு த எக்ஸ்ட்ரீம் சொதப்பிச்சு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனியாக ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது இடைப்பட்ட காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து நல்ல காலம் வரும், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு ஏன்டா இப்படி விழுது, ஏன்டா இப்படி வந்து கஷ்டம் வருது அப்படின்னு மட்டும் தளர்ந்து போய் உட்காராதீங்க. அதுக்கு முயற்சி எடுத்து நல்லா முன்னாடி நடந்து போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட் பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் எல்லாத்துலேயும் வந்து சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸில் இன்னுமே இந்த மாதிரியே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. அடல் தான் டேக் கேர், டாடா, பாய்.